வணக்கம் முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இன்னைக்கு நாம டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தோட Q1 FY26 நிதிநிலை முடிவுகளை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். சரி, அவங்க வருவாய் எப்படி இருக்கு, இந்தியா வெளிநாடுன்னு பிசினஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு, அப்புறம் புதுசா வாங்கின கம்பெனிங்க அதெல்லாம் என்ன பண்ணுது? நிச்சயமா, முக்கியமா ஃபினான்ஷியல்ஸ், ஒவ்வொரு பிசினஸ் செக்மெண்டோட பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் அவங்களோட எதிர்கால திட்டங்கள் என்னன்னு இந்த ஆய்வுல பாப்போம். குறிப்பா டீ, உப்பு பிசினஸ், அப்புறம் இந்த புதுசா வாங்கின கேபிட்டல் ஃபுட்ஸ், ஆர்கானிக் இந்தியா, இதுல இருக்கிற விஷயங்கள் முக்கியம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஓவரால் ஃபினான்ஷியல்ஸ் பாத்துருவோம். வருவாய் 10% ஏறி இருக்கு, 4779 கோடி. ஆனா EBITDA, அதாவது செயல்பாட்டு லாபம், அது 8% குறைஞ்சிருக்கே. அதுக்கு முக்கிய காரணம் தேயிலை விலை ரொம்ப ஏறினதுதான். அந்த EBDS சரிவுல கிட்டத்தட்ட 3/2 பங்கு அதனால தான். ஆனா பாசிட்டிவா பார்த்தா குரூப் நிகர லாபம், அதாவது PAT 10% உயர்ந்திருக்கு. இன்னும் முக்கியமான விஷயம், போன வருஷம் அவங்க கையில பணம் நெகட்டிவா இருந்தது. ஆனா இந்த குவார்ட்டர்ல 400 கோடி ரூபாய் பாசிட்டிவ் கேஷ். இது ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட். பரவாயில்லையே, கேஷ் பொசிஷன் நல்லா இருக்கு. சரி, இப்போ இந்தியாவுக்கு வருவோம். அவங்களோட மெயின் மார்க்கெட் ஆச்சே. இந்தியா பிராண்டட் பிசினஸ் எப்படி இருக்கு? இந்தியா பிராண்டட் பிசினஸ் நல்லா பண்ணிருக்கு. அடிப்படை வால்யூம் growth 6.8%. இது ஹெல்தியான growth தான். சரி. குறிப்பா அவங்களோட பிராண்டட் டீ அப்புறம் உப்பு ரெண்டுமே மதிப்புலயும் சரி அளவுலயும் சரி டபுள் டிஜிட்ல வளர்ந்திருக்கு. டீ அவங்களுக்கு பெரிய பிசினஸ் ஆச்சே, அங்க லாபம் குறைஞ்சதுன்னு சொன்னீங்க. ஆமா, இந்தியா பானங்கள் பிரிவு மொத்தமா பார்த்தா 8% வளர்ந்திருக்கு. டீ மதிப்பு அளவு ரெண்டுலயும் நல்ல வளர்ச்சி. ஆனா மூலப்பொருள் விலை ஏறினதால லாப வரம்பு கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஆனா இங்க காஃபி செக்மெண்ட் அது சும்மா பட்டைய கிளப்புது. பேஸ் கம்மியா இருந்தாலும் வால்யூம்ல 33%, வேல்யூல 67% growth. அடேங்கப்பா, காஃபி நல்ல பிக்கப் ஆகுது போல. சரி, ஃபுட் செக்மெண்ட், உப்பு, சம்பன் பிராண்ட் எல்லாம். உப்பு சூப்பரா பண்ணிருக்கு, வேல்யூல 13% வளர்ச்சி. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரே குவார்ட்டர்ல அதிக டன்ஸ் வித்திருக்காங்க. வால்யூம்ல 5% வளர்ச்சி. வேல்யூ ஆடட் சால்ட் மட்டும் 31% வளர்ந்திருக்கு. கிரேட். அப்புறம் சம்பன் பிராண்ட் பருப்பு, மசாலா இதெல்லாம் அது 27% வளர்ந்திருக்கு. புதுசா லான்ச் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ், மரச்செக்கெண்ணெய் எல்லாம் கூட நல்லா போகுது. வருஷத்துக்கு 200 கோடி ரன் ரேட் அளவுக்கு வந்துருச்சு. ஓகே, அவங்க கோர் growth பிசினஸ்னு சிலது சொல்றாங்களே, அது எப்படி இருக்கு? அங்க வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு, 7% தான். ஆமா, அது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மி தான். இதுக்கு காரணம் சீசன் சேஞ்சஸ்னால RTD, அதாவது ரெடி டு ட்ரிங்க் பானங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. அப்புறம் புதுசா வாங்கின கேபிட்டல் ஃபுட்ஸ், ஆர்கானிக் இந்தியா, அதுல சில ஆரம்பகட்ட சிக்கல்கள், கெப்பாசிட்டி, சப்ளை செயின் இஷ்யூஸ், ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு. ஓஹோ, அப்போ டெம்பரரி இஷ்யூஸ் மாதிரி தெரியுது. சரி, இன்டர்நேஷனல் பிசினஸ் வெளிநாட்டுல எப்படி போகுது? US, UK மாதிரி மார்க்கெட்ஸ்ல. இன்டர்நேஷனல் பிசினஸ் கான்ஸ்டன்ட் கரன்சின்னு பார்த்தா 5% வளர்ந்திருக்கு. US நல்லா பண்ணுது, குறிப்பா காஃபி. அங்க 20% வளர்ந்து இப்போ 4% மார்க்கெட் ஷேர் இருக்கு உங்களுக்கு. பரவாயில்ல. ஆனா UK போன வருஷம் ரொம்ப நல்லா செஞ்சதால அந்த ஹை பேஸ் எஃபெக்ட்னால இந்த வருஷம் 4% குறைஞ்சிருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு அங்க 20% மார்க்கெட் ஷேர் இருக்கு, அதுவும் டீல. கனடா கொஞ்சம் சாஃப்டா இருக்கு, சில ரீட்டைலர் ப்ரொமோஷன் டைமிங் மாறினதால. சரி, நான் பிராண்டட் பிசினஸ்னு ஒன்னு இருக்கு, அது பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் தானே? ஆமா, அது 7% வளர்ந்திருக்கு. ஆனா உலக அளவுல காஃபி விலை குறைஞ்சது இந்த பிரிவை கொஞ்சம் பாதிச்சிருக்கு. அதுக்கேத்த மாதிரி அவங்க ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ், இன்வென்ட்ரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாரும் ரொம்ப கவனிக்கிற விஷயம் கேபிட்டல் ஃபுட்ஸ், ஆர்கானிக் இந்தியா, அந்த 2 புது கம்பெனியும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது? ரெண்டும் சேர்ந்து சுமார் 260 கோடி ரெவென்யூ பண்ணிருக்கு. மார்ஜின்ஸ் கிட்டத்தட்ட 50%. இது அவங்க சொன்ன கைடன்ஸ் படி தான் இருக்கு. ஓகே. குறிப்பா ஆர்கானிக் இந்தியாவோட காமர்ஸ் பிசினஸ், ஆன்லைன் சேல்ஸ் 3.5 மடங்கு பெருகியிருக்கு. ஆரம்பத்துல சில சப்ளை செயின், கெப்பாசிட்டி பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் பெரும்பாலும் சரி பண்ணிட்டதா சொல்றாங்க. அப்போ இனிமே நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கலாமா? ஆமா, இப்போ Q2ல இருந்து வருஷத்துக்கு ஒரு 30% வளர்ச்சி இந்த 2 பிசினஸ்ல இருந்தும் எதிர்பார்க்கறாங்க. வாவ், இந்த வளர்ச்சிக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் முக்கியமாச்சே. விநியோக சேனல்கள் எப்படி இருக்கு? மாடர்ன் ட்ரேட்ல 21%, வெண்டிங் மெஷின் எண்ணிக்கை 5000 தாண்டிடுச்சு. அப்புறம் அந்த புதுசா வாங்கின கம்பெனிங்களோட டிஸ்ட்ரிபியூஷனையும் அவங்க நெட்வொர்க்கோட நல்லா இன்டகிரேட் பண்ணிட்டதா மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. சூப்பர். அவங்களோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜி என்ன இப்போ? அட்வர்டைசிங் அண்ட் ப்ரமோஷன், ANP செலவு பண்றாங்களா? புது ப்ராடக்ட்ஸ் வருதா? A&P ஸ்பெண்ட் இப்போ சேல்ஸ்ல 7% இருக்கு.
இத கொஞ்சம் கொஞ்சமா 7.5% 8% ஆக்க பிளான் பண்றாங்க. புது லான்ச்சஸ் இருக்கு. கிரீன் டீ, கார்னிட்டின் கூட, ஆர்டிடி காஃபி, அப்புறம் டாடா உப்புக்கு தேஷ் கா நமக் 2.0 கேம்பெயின். ஆர்கானிக் இந்தியாவுக்கு சச்சின் டெண்டுல்கரை பிராண்ட் அம்பாசிடரா போட்டிருக்காங்க. ஓகே. இந்த ஏர்னிங்ஸ் கால்ல இன்வெஸ்டர்ஸ் கேட்ட கேள்விகள்ல Q&Aல எது முக்கியமா இருந்தது? டீ மார்ஜின் பத்தி என்ன சொன்னாங்க? ஆமா, முக்கியமா டீ விலை ஏறுனது, அதனால மார்ஜின்ல ஏற்படுற பாதிப்பு, இத பத்தி தான் நிறைய கேள்வி. மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, டீ காஸ்ட்னால மார்ஜின்ல சுமார் 10% இம்பாக்ட் ஆச்சு. இதுல 70% பிரைஸ் ஹைக் மூலமா கஸ்டமர்ஸ்க்கு பாஸ் பண்ணிருக்காங்க. மீதி 30% அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆமா. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இனிமே கொஞ்சம் விலை குறைஞ்ச ஸ்டாக்ஸ் வர ஆரம்பிக்கும். அதனால Q3ல இருந்து டீ பிசினஸ் மார்ஜின் நார்மலுக்கு திரும்பும்னு எதிர்பார்க்கறாங்க. சரி, அது நல்ல செய்தி தான். கேபிட்டல் ஃபுட்ஸ்ல இருந்து அந்த சவால்களை எல்லாம் தற்காலிகமானதான உறுதியா சொல்றாங்களா? இல்ல இது அவங்களோட M&A, அதாவது கம்பெனிகளை வாங்குற ஸ்ட்ராட்டஜில ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா? நல்ல கேள்வி இது. மேனேஜ்மெண்ட் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இது பெரும்பாலும் ஆரம்ப கட்ட சிக்கல்கள் தான். சப்ளை செயின், ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட், பிரைசிங் அலைன்மெண்ட் மாதிரி. இது ஒரு ஃபண்டமெண்டல் பிரச்சனை இல்ல. கத்துக்கிறதோட ஒரு பகுதி தான் இது. அதனால அவங்களோட M&A ஸ்ட்ராட்டஜில எந்த மாற்றமும் இல்லைன்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஓகே. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா டாடா கன்சூமர் வளர்ச்சி பாதையில தான் இருக்கு. ஆனா டீ விலை புது கம்பெனிகளை இன்டகிரேட் பண்றதுல சில டெம்பரரி சவால்கள் இருக்கு. கரெக்ட். ஆனா கேஷ் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ நாம கவனிக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்னு, கேபிட்டல் ஃபுட்ஸ் ஆர்கானிக் இந்தியா மூலியமா அவங்க எதிர்பார்க்கிற அந்த 30% வளர்ச்சியை எப்படி கொண்டு வராங்க. ஆமா. 2வது, டீ பிசினஸ் மார்ஜினை எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றாங்க. இது 2ம் அடுத்த சில குவார்ட்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். நிச்சயமா. உங்களுக்காக நாங்க தொகுத்த இந்த ஆய்வு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம்.